ஐயனார் துணை சீரியலில் நம்ம பல்லவன் காயத்ரி கிட்ட இப்போ நல்ல விதமாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரிக்குமே பல்லவனை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம சோழன் தான் காதலிக்கிற மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுவும் கொஞ்ச நாள் பழகுனதில் நான் அவங்கள காதலிக்கிற மாதிரி நினச்சது ஏன் தப்பு தான். இனிமேல் நான் எந்த முடிவாக இருந்தாலும் யோசிச்சு தான் எடுப்பேன்னு காயத்ரி அதில் முடிவாக இருக்கிறாங்க. அதனால் பல்லவனும் காயத்ரியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நல்ல விதமாக பேசி பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பல்லவனை பார்த்து காயத்ரி, நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளியில் போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பல்லவன், நாம் எதுக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ காயத்ரி நம்மளை லவ் பண்ணுறாங்களோன்னு நினச்சி கேட்குறாங்க. ஆனால் காயத்ரியோ, ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, சும்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெளியில் போகிறோம், அதான் நீங்களும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் கேட்டேன். சரிங்க, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. சரி, எப்போ எங்கே வெளியில் போகலான்னு சொல்லி பல்லவன் கேட்குறாங்க. இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்ம போகலாம், இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்குமே இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, எப்படியாவது இந்த வருஷமாவது ஹரியர் வைக்காமல் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே நல்ல விதமாக பேசிட்டு அவங்க ரூம் வந்தோடனே காயத்ரி, நான் இந்த பக்கம் போகணும் அப்படின்னோடனே அவங்கள போக சொல்லிட்டு பல்லவன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இதை கவனித்த சோழனும், டேய் நீ வர வர உன் போக்கே சரியில்லையே, யாருக்கோ மறைச்சி மறைச்சி மெசேஜ் பண்ணுற, இப்போ பார்த்தா ஏதோ லவ் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டே வர, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் செமஸ்டர் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு நம்ம பல்லவன் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குறாங்க. அதே நேரம் காயத்ரியுமே வேற ஒரு பஸ்லேருந்து அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்குறாங்க. பல்லவனை பார்த்ததும், என்ன நல்லபடியாக எக்ஸாம் முடிஞ்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனும், ஏதோ ஃபெயில் ஆகாத மாதிரி எழுதியிருக்கேன், நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம காயத்ரியுமே, நானும் நல்ல விதமாக தாங்க எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க, நீங்களும் எங்கள் கூட வரீங்கல்ல, அதான் சும்மா ரூம் பக்கம் வாங்கலேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்நேரம் வந்திருப்பாங்க, நீங்களும் ஒரு மீட் பண்ணிவிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்குறாங்க. அதில் என்னங்க இருக்குது, வாங்கன்னு சொல்லி காயத்ரியோட வீட்டுக்கு பல்லவன் போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற எல்லாருமே பல்லவன் கிட்ட நல்ல விதமாகவே பழகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி ரூமில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையுமே நாம் பல்லவன் பார்க்குறாங்க. எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலி ஆல்பம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. அதில் நம்ம காயத்ரி கூட அவங்களோட அப்பாவாக இருக்கிறது நம்ம மனோகர் தான். அதை பார்த்ததும் பல்லவன், ஆமாம் இது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னோட அப்பா தான். ஆமாம், உங்களுக்கு ஏற்கனவே திருவண்ணாமலைன்னு தான் சொன்னீங்க, இது உங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, நிஜமாவே இது உங்கள் அப்பா தானா அப்படின்னு அதிர்ச்சியோடையே கேட்குறாங்க பல்லவன். அதுக்கு காயத்ரியுமே, ஏங்க இது என்னோட ஃபேமிலி ஆல்பம், ஃபேமிலி ஃபோட்டோவில் ஃபேமிலியை மட்டும்தானே வைக்க முடியும், அப்படின்னா இது என்னோட அப்பாவாக தானே இருக்க முடியும், இது என்ன கேள்வின்னு சொல்லி காயத்ரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. உடனே பல்லவன் அதே அதிர்ச்சியோட அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துட்டு காயத்ரியை பார்த்து, நீங்கள் என் கூட கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு காயத்ரியும், என்ன விஷயம் இங்கே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கலேன்னு சொல்லி பல்லவன் கூப்பிடுறாங்க. அதுக்கு காயத்ரியுமே அவங்க ஃப்ரெண்ட் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன விஷயம்னு பல்லவன் கிட்ட கேட்டாலும், நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, அங்கே போய் பேசிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இல்லை, நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, இப்போவே சொல்ல வேண்டியதானே, அப்படி என்ன ரகசியம், அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தான் நீங்கள் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்க, அது என்னோட குடும்ப ஃபோட்டோ, கொடுங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் கையில் இருந்த அந்த ஃபோட்டோவை காயத்ரி வாங்கிக்கிறாங்க. பல்லவன் வீட்டுக்கு வந்ததுமே நிலாவை தான் தேடுறாங்க. நிலா உள்ளே இருந்து வந்ததுமே, என்ன பல்லவா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்ருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை, நீ உங்கள் அப்பா கூட நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குதே, என் பேக்கில் கூட நான் பெரிய ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த காயத்ரி, ஆமாம் நீங்கள் எதுக்கு ஏன் அப்பா கூட இருக்கீங்க அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்குறாங்க. என்ன காயத்ரி சொல்கிற, உனக்கு ஊர் திருவண்ணாமலைன்னு தான் நீ சொன்ன, ஆனால் இது உன்னோட அப்பான்னு சொல்கிற,
இது என்னோட அப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஆனால் காயத்ரி, இல்லை நிஜமாவே அது என்னோட அப்பா, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு காயத்ரி கையில் உள்ள ஃபோட்டோவையுமே நிலா கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்து நிலா ரொம்ப அதிர்ச்சியாகி கேட்குறாங்க, அது எப்படி நீ ஏன் அப்பா கூட இருக்க, அதுவும் ஏன் அப்பாவை உன் அப்பான்னு சொல்கிற அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆனால் காயத்ரியோ, ஏங்க நிஜமாவே இது என்னோட அப்பா மட்டும்தான், இது உங்களோட அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 பேரும் வேணும்னா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரே மேனரிசம் ஒரே மாதிரி ட்ரெஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க? இது சத்தியமாக அவங்க கிடையாது, இது என்னோட அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லை இது என்னோட அப்பான்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ பல்லவனும், எனக்கும் இதே குழப்பந்தான் இருந்தது அண்ணி, நான் காயத்ரியை பார்க்க போனப்போ அவங்க குடும்ப ஆல்பம் சொல்லிட்டு இதை காமிச்சாங்க, அப்பந்தான் நான் பார்த்தேன் உங்கள் அப்பாவும் அவங்களும் சேர்ந்து இருந்தாங்க, அதனால தான் சந்தேகத்தில் நான் காயத்ரி இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே நீலா காயத்ரி கிட்ட, ஆமாம் உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காயத்ரியுமே, மனோகர், எங்கள் ஊரில் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே ஐடென்டிட்டியாக சொல்கிறாங்க. இதை சொன்னதும் தான் நிலாவுக்கு இன்னுமே பெரிய அதிர்ச்சி ஆகுது. நிலாவுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அது நிலாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு தன்னோட அப்பாவை அப்பான்னு சொன்னால் யாரால என்ன நினைக்க முடியும்? அதே மாதிரி தான் நிலா, எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கணும், அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த காயத்ரிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் அதை நேரடியாக கேட்க முடியாமல் காயத்ரியை பார்த்து, உங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. காயத்ரியுமே அவங்க அம்மா பேரை சொன்னதுமே அப்போ தான் தெரியுது, அவங்களுமே நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அவங்க வந்திருக்காங்களே, அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கங்கிறத நம்ம நிலா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அப்பா நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கன்னு நினச்சி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்பா இப்படி இருந்ததும் இல்லாமல் என்னோட வாழ்க்கைக்கு தடைக்கல்லாவும் இருந்திருக்காங்க, என்னை எவ்வளோ கேவலப்படுத்தி என் வீட்டில் இருந்து என்னை அனுப்புனாங்க, இப்போ ஏன் அப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை என் அம்மாவுக்கு பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ரொம்பவே துடிக்கிறாங்க. அதே நேரம் காயத்ரியுமே தன்னோட அப்பா தனக்கு மட்டும் அப்பா கிடையாது, நிலா அக்காவுக்கும் அப்பான்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்பா இந்த மாதிரி தான் நம்மளை ஏமாத்திருக்காங்களா, அப்போது இப்படி தான் என் அம்மாவும் ஏமாந்தே இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் காயத்ரியும் சேர்ந்தே திருவண்ணாமலைக்கு போக முடிவு எடுக்கிறாங்க. இதை கவனித்த சோழனும் பல்லவனும் உங்கள் 2 பேத்தையும் அப்படி தனியாக விட முடியாது, நாங்களும் வருவோன்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம நிலா கூடயும் காயத்ரி கூடயும் கிளம்பி போகிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.